டாக்டர் காமகோட்டி விழிநாதன் அவர்களுடைய இன்டர்வியூ. அவர் ஒரு பெரிய டைரக்டர் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ் அப்படி இருந்தும் பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கியும் எவ்வளோ ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழறாங்கிறத அவர்கிட்டேருந்து பேட்டி எடுக்கும்போது கற்றுனேன். எப்படி பெரியவா சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்ணணும், நம்ம ஒரே ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாதுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். அவர் பாஸ்போர்ட் கிடையாது, யூஎஸ் போனதில்லை. ஏன்னா பெரியவா சொல்லியிருக்கா கடல் தாண்டி போகக்கூடாதுன்னு, அதனால போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் கடைப்பிடிக்கிறார். டெய்லி சந்தியாவந்தனம் எல்லாம் கடைப்பிடிக்கிறார். பூண்டு வெங்காயம் இதெல்லாம் அறவே துறந்துட்டேன் அப்படிங்கிறார். பட்டு உடுத்துறதில்ல, லெதர் சாமான் உபயோகிக்கிறதில்ல. இதெல்லாம் நம்ம அத்தியாவசியமான ஒரு சில இதெல்லாம் நம்மளால் அதில் ஈர்க்கப்படுவோம். நம்ம அதை தவிர்க்க முடியாது. நிறையா பேருக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு இருக்கும். ஆனால் அவர் எவ்வளோ அந்த மனசை பக்குவப்படுத்தி தன் ஃபேமிலியும் அதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது. அவருடைய இன்டர்வியூ தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. அவரை மாதிரி இருக்கணும், நம்மளும் அந்த கடைப்பிடிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணித்து.